வணக்கம் நண்பர்களே, மாயவன் ஜோதிடர் குழுமத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிறது மேசலக்கணக்காரங்களுக்கு இந்த வண்டி வீடு வாகனம் அமைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இது மூணு நூலும் எதுவுமே இருக்க பொதுவான காரன் சந்திரன்னு சொல்லுவாங்க. நான் வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால அந்த மெத்தடில் எந்த திசா புத்தியில் இந்த மேசலக்கணக்காரங்க வீடு வண்டி வாகனம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். மேசலக்கணக்காரங்களுக்கு குரு சம்மந்தப்பட்ட திசா புத்தியில் அந்த திசாநாதனுக்கு அல்லது அந்த புத்திநாதனுக்கு முதல் திசைக்கு சம்மந்தப்பட்டிருக்கணும். அந்த குரு சம்மந்தப்பட்ட திசா புத்தியில் வீடு வண்டி இதெல்லாம் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. கல்வியிலையும் பெருசளவுக்கு வாங்கியிருப்பாங்க. நீங்கள் அதனால் நோட் பண்ணி பாருங்கள். குரு சம்மந்தப்பட்ட திசா புத்தியாக தான் இருக்கும். மேசலக்கணக்காரங்களுக்கு குரு சம்மந்தப்பட்ட திசா புத்தியில் தான் அது நடந்திருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஒரு சின்ன ஹிண்ட். இது என்னோடய மெத்தடு, அதை நான் சொல்கிறேன். அது வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரூல் கேட்டுங்க. ஒன்று குரு பார்த்த திசையாக இருக்கணும், குரு உட்கார்ந்த வீட்டுக்கார திசையாக இருக்கணும், அல்லது குருவோடு சேர்ந்த திசையாக இருக்கணும், அல்லது குரு நவம்சத்தில் குரு வீட்டில் உட்கார்ந்த திசையாக இருக்கணும், இல்லை குருவின் சாரத்தில் திசையாக இருக்கணும், இல்லைன்னா குரு அந்த திசை நடத்தக்கூடிய சாரத்தில் இருக்கலாம். சரிங்களா? இது ஒரு சின்ன ஹிண்ட்டு தான். இது மேக்ஸிமம் கிட்டத்தட்ட செட் ஆகிரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் மேசலக்கணக்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வண்டி வாங்கினது வீடு வாங்கினது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு சம்மந்தப்பட்ட திசா புத்தியில் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. குரு பார்த்துருந்தாலும் சரி, அல்ல குரு கூட அந்த கிரகம் திசாநாதன் சேர்ந்து இருந்தாலும் சரி, இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.